தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். உங்களுடைய காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா? உங்களுடைய காதல் வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை, உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கோச்சார ரீதியாக வழங்க போகிறோம். அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. இன்றைய தினம் கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக உதவுங்க. ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து தான் 100% துல்லியமான பலன்களை வழங்க முடியும். இந்த வீடியோவை, இந்த ராசி பலன்களை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த நேரத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும், எப்போ எந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிகாட்டியாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஒருவேளை நீங்கள் நமது கடகராசி அன்பர்களாக இல்லாமல் வேற மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கிறது எதுவாக மேலே ஐ பட்டனில் ஜெயசூரிய ராசி பலன் சேனல் அப்படின்ற சேனலோட லிங்க் கொடுத்துருக்குறேங்க. அந்த சேனலில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கடகராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலுமே நான் இந்த ஜெயசூரிய ராசி பலன் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டன்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறது எதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர் பகுதியை கிளிக் பண்ணி உங்கள் ராசி பேருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்துக்கலாம். டைம் வேஸ்ட் ஆகாது. ஒருவேளை நம்ம கடகராசி நண்பர்கள் கூட நீங்கள் மற்ற ராசி நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள், உறவினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜெயசூரிய ராசி பலன் சேனலோட இணைந்திருங்கள் நண்பர்களே. மேலும் நமது கடகம்குடி ராசி பலன் சேனலிலும் எக்காலத்திலும் வீடியோ நிற்காது, தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கும். ஸோ கடகம்குடி ராசி பலன் சேனலுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். புதிய சேனலுக்கும் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொண்டு உங்களின் அனைத்து விதமான ஆதரவுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. நமது கடகராசி நண்பர்கள் கட்டாயமாக விநாயகர் வழிபாடு மாலை நேரத்தில் செய்யுங்க. உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு கிரக அமைப்பில் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். அதனால இன்றைய தினம் முழுவதுமே நமது கடகராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இது தவிர ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தாலும் இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால முக்கியமான சில விஷயங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அழகாக மாறும். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்கள் காரியங்களில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறதுல உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரலாம். ஏன்னா உங்களுடைய சிந்தனைகளில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் அதை எப்படி சமாளிக்கணும்னா, உங்கள் மனசை நீங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஒருமுகமாக நிலைப்படுத்துவதற்கு தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம். மேலும் உங்கள் சிந்தனைகளை ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு உங்கள் காரியங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு நீங்கள் செயல்படுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கிவிடும். புதிதாக எதையும் யோசித்து முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள்லாம் நீங்கள் டக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. அதிலும் கூட சில காரியங்கள் நினைச்சதை விட கொஞ்சம் இழுபறியாக மாறும்போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம். அதெல்லாம் நீங்கள் சமாளித்து பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் நீங்கள் ஒரு பிளானிங்கோடு செயல்படுறது ரொம்ப முக்கியம். எந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமாக சீக்கிரமாக முடிக்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டான காரியங்கள் எதுங்கிறத நீங்கள் முதல்ல பிளான் பண்ணி நீங்கள் அதை முடிச்சிருங்க. ஒரு லிஸ்ட்டை 1, 2, 3 போட்டு உங்கள் காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஞாபகம் மறதினால சில முக்கியமான வேலைகளை நீங்கள் விட்டு பின்னாடி அல்லல் படாமல் தவிர்க்க முடியுங்க. அதை நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பணம் ₹1 அதை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். மற்றவங்க ஆசை வார்த்தை சொல்லுவாங்க, இந்த விஷயத்தில் பணத்தை போட்டினா போதும்பா உனக்கு ₹1 கோடி வரும்னு சொல்லிட்டு நம்ப முடியாத கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விடுவாங்க. நீங்களும் அதை நம்பி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் போட்டிங்கன்னா, முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பணத்தை ஜாக்கிரதையாக பூட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான செலவுகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பணத்தை வெளியெடுக்கணுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இது பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. மேலும் உங்களது நண்பர்களை நம்பிங்க கடன் வாங்கி பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஸோ அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. பணத்தை நீங்கள் ரொம்ப கில்லாடி மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக பராமரிக்கணும். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால 2 நாளைக்கு நீங்கள் அதை செய்யறது ரொம்ப முக்கியங்க.
மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம். அது நீங்க தெரிஞ்சிருக்கும். அந்த கோபத்த வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலைன்னா, அந்த கோபம் உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கும். மாறாக அந்த கோபத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது, நீங்க தான் ராஜா மாரி செயல்பட முடியும். அதனால எந்த விதமான கோபமான சூழ்நிலையிலும் அமைதியா இருந்துருங்க. அமைதியா என்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்க நிதானித்து, உங்க வழக்கமான வேலைகள மட்டும் செய்யுங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது உங்க கோபத்த நீங்க வந்து வெளிக்காட்டலாம். இன்றைய தினம் அதுக்கு உகந்த நாள் அல்லங்க. அதனால கோபத்த நீங்க சரி பண்ண தியானம், யோகா ஏதாவது நீங்க செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து உங்க மனதை வந்து திசை திருப்பி அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சியில மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உங்க ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இருந்தாலும் நீங்களே அதுக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதாவது சரியான நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்காததுமே இருக்கிறது, ஓவர் வெயிட் தூக்குறது போன்ற வேலைகள், உணவுகள் வந்து கரெக்டா சாப்பிடாம இருக்கிறது, அல்லது கரெக்டான நேரத்துக்கு வந்து சாப்பிடாம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, அந்த மாதிரி ஆரோக்கியமுள்ள உணவுகளை உண்றது, இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. அதை நீங்களே வந்து பராமரித்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க மனக்குழந்த காதலருடனான காதல் உறவுலையும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொருந்துங்க. உங்க காதலர் கூட பேசும்போதும் பழகும்போதும் கூட நீங்க கண்டிப்பாக கருத்து பரிமாற்றங்களை சரியாக மேற்கொள்ளணும். தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கறனால கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் உங்க நடவடிக்கைகள் வந்து கீழ்த்தரமா போயிடக்கூடாதுங்க. அதுலயும் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. அதான் சொன்ன மாரி புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆக்சுவலா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்வீங்களோ, தாராளமாக அந்த மாரி அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் நீங்க செய்து கொள்ள வேண்டும். உங்க வேலைகள், அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாத்துலயுமே, காதல் வாழ்க்கையிலுமே வந்து வழக்கமாக நீங்க பேசுவது போல தான் பேசணும். புதுசா எதுவும் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. அதனால நீங்க அதில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளா கண்டிப்பாக அமையும். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா தாங்க இருக்கும். இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால சமாளிக்க முடியும். உங்க ஒர்க் ப்ரெஷரை சமாளிக்கிறதுக்கு சரியான ஒரு திட்டமிடல் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்க செயல்படுங்க. எந்த ஒரு நிலையிலும் தன்னம்பிக்கையை வந்து நீங்க கைவிடக்கூடாதுங்க. எந்த ஒரு சூழலிலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் உங்களோட கருத்து ஒற்றுமை இருக்கக்கூடிய நண்பர்களோட உதவியை நீங்க நாடலாம். மேலும் நண்பர்களை நம்பி எல்லா வேலையும் நீங்க ஒப்படைக்கவும் கூடாதுங்க. உங்க மேற்பார்வையிலேயே காரியங்களை வைத்துக் கொள்வது நல்லது. திருமண மாணவர்களுக்கு அதே மாதிரி தாங்க. கடந்த கால ரகசியங்கள், உங்களுடைய ரகசியங்களை உங்க லைஃப் பார்ட்னர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருந்து தான் உங்களுடைய வேலைகள் வந்து செய்யணும். இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் நிதானம், பொறுமை கண்டிப்பாக கூடுதலாக தேவைங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க டிராவல் பண்ற மாரி இருந்தா, உங்களுடைய உடைமைகள் எல்லாமே சரியா இருக்கா அப்படின்றத நீங்க சரி பார்த்துக்கிட்டு தான் டிராவலுக்காக நீங்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதில கொஞ்சம் கவனமா இருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளா நீங்க மாத்திக்கொள்ள முடியும். நான் சொன்ன விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து யூஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரான கலராக, லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க டார்க் கிரீன் கலரை இன்னைக்கு பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் இருக்கீங்களோ, இன்றைய தினம் நினைச்ச பணிகள்லாம் டக்குன்னு முடிக்க முடியாம கொஞ்சம் இழுபறி ஆகலாம். அதனால கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க. சிறுதூர பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அதனால திட்டமிட்டு வேலை செய்யுங்க. தாமதங்களை தவிர்க்க முடியும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக வாழ்க்கை துணை கூட நீங்க விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்க வீட்டு பெரியவர்களிடம் பேசும்போதும் பழகும்போதும் நிதானம் மற்றும் பொறுமையோடு நீங்க செயல்படுறது நல்லதுங்க. அனுசரித்து போங்க. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல நீங்க ஏமாறக்கூடாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் மிகப்பெரிய அளவுக்கு நீங்க பண்ணாம இருக்கிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷன். இன்றைய தினம் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும். அது நல்ல மாற்றங்களாக இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணி தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அமைதியோடு செயல்படுங்கள், வெற்றியில் உண்டு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நமது வீடியோக்களில் வரக்கூடிய ராசி பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் உங்கள் பொன்னான கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கைக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மேலும் நமது பேக்கப் சேனல் ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லேயும் அது வரும். நீங்கள் கிளிக் பண்ணி 12 ராசி பலன்களில் உங்களுக்கு பிடித்தமான நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். 12 ராசி பலன்கள் தான் எல்லாருமே போடுறாங்களே, நாங்களும் அதை பார்க்கும்போது நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுமே எங்கள் ராசி வர வரைக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த 12 ராசி பலன்கள் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் கொடுத்துருப்போம். உங்கள் ராசி பலன் பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டைம் லைனை கிளிக் பண்ணால் உங்கள் ராசியை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது 2 சேனலிலும் வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு தான் இருக்கும். ஜெயசூரிய ராசி பலன் சேனலிலும் கடகம் டுடே ராசி பலன் சேனலிலும் உங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் பற்றிய புதிய வீடியோக்களை நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.